ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். உங்களுடைய யூஏஎன் நம்பர் ஆக்டிவேஷன் ஆகலையா, இல்லை செய்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இந்த வீடியோவில் இதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இபிஎஃப்ஓ சம்மந்தமான நிறைய அப்டேட்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இபிஎஃப்ஓவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஏஎன் அப்படிங்கிறத ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓவில் இந்த யூஏஎன் ஆக்டிவேஷன் பணியாளர்களுடைய யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்கங்க. அதை ஆதார் வங்கி கணக்கோட இணைக்கிறதுக்கான கடைசி நாள் ஜூன் 30, 2025 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கையை முடிக்காதவங்க எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் நன்மைகளை இழக்க நேரிடும் அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக கவர்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2024 யூனியன் பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. வேலை வாய்ப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இதில் இஎல்ஐ ஏ, இஎல்ஐ பி மற்றும் இஎல்ஐ சி என 3 வகைகளில் நன்மை வழங்கிட்டு இருக்கிறாங்க. இஎல்ஐ மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் யூஏஎன் ஆக்டிவேஷன் செய்யலைன்னா இப்போது ஆக்டிவேஷன் செஞ்சு வச்சுக்கோங்க. ஆதார், யூஏஎன் மற்றும் வங்கி கணக்கூட கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணும். இபிஎஃப்ஓ வெப்சைட்லேயே நீங்கள் லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த யூஏஎன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ்க்குமே தெரியும். அவங்க வேலை செய்கிற கம்பெனிலேருந்து யூஏஎன் நம்பர் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த யூஏஎன் நம்பர்லேயே நீங்கள் எந்த கம்பெனிஸ்க்கு வேலை செஞ்சுருந்தாலும் அந்த கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு லிங்க்டு நம்பர்ஸ் வந்திருக்கும். எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எண் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓடைய ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்துவதற்கு இந்த யூஏஎன் நம்பர் மூலமாக தான் நீங்கள் லாகின் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் பார்க்குறதுக்கு, பாஸ்புக் டவுன்லோட் செய்கிறதுக்கு, பணத்தை நீங்கள் கிளைமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த யூஏஎன் நம்பர் இருந்தால் தான் நீங்கள் நீங்கள் யூஏஎனை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு இபிஎஃப்ஓடைய வெப்சைட்லேயே ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதில் உங்களுடைய யூஏஎன், ஆதார் நம்பர், பெயர், பிறந்த தேதி மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு வருங்க. அதை நீங்கள் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதை இந்த வெப்சைட்டில் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனாகவும் இந்த யூஏஎன் பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஆதாரை யூஏஎன் மற்றும் வங்கி கணக்கோட இணைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இபிஎஃப்ஓ லாகின்ல கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆதார் மற்றும் வங்கி விவரங்களை சரிபார்த்துட்டு நீங்கள் அப்டேட் செஞ்சுக்கோங்க. சேவ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓட ஒப்புதலுக்காக அந்த பெண்டிங்கில் இருக்கும். அது அப்ரூவ் ஆன உடனே உங்களுக்கு எல்லாமே லிங்க் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓ 3.0 புதிய அப்டேட்ஸ்கள் எல்லாமே இருக்குங்க. ஜூன் 2025 முதல் இபிஎஃப்ஓ 3.0 புதுப்பிக்கப்பட்ட சேவைகள் வருதுங்க. இப்போது இந்த ஏடிஎம்லேருந்து பணம் நேரடியாக எடுக்கிறதுக்கோ இல்லை பணத்தை கிளைமுக்கு அப்ளை பண்ணுறது யூபிஐ மூலமாக நீங்கள் பணம் பெறுவதற்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வரப்போகுது. ஏன் இந்த இஎல்ஐ ஸ்கீம் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 30, 2025 நீங்கள் இந்த ஆதார் யூஏஎன் ரெண்டுமே லிங்க் பண்ணால் தான் இஎல்ஐயோடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வங்கி கணக்கு இணைக்கப்படாவிட்டால் இபிஎஃப் பணம் திரும்ப பெற முடியாது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ பார்த்தீங்கன்னா இல்லை அரசு சம்மந்தமாக யாருமே யூஏஎன், ஆதார் விவரங்களை கேட்க மாட்டாங்க. நீங்கள் இபிஎஃப்ஓடைய அதிகாரப்பூர்வமான வலைதளத்தை மட்டுமே பயன்படுத்தி உங்களுக்கு என்ன சேவைகள் தேவையோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் இபிஎஃப்ஓவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர்ஸுமே இருக்குங்க. 1800118005 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு கூட இபிஎஃப்ஓ சம்மந்தமான கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.